ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுமே நாங்கள் எல்லாருமே ஊருக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா இங்கே நல்லா காற்றும் மழையும் வந்துருச்சு. அந்த மழையில் கரண்டும் போயிடுச்சு. அதனால் ஃபங்க்ஷனுக்கு வீடியோ எல்லாம் எடுக்க முடியல. ஏன்னா ரொம்ப இருட்டி இருந்துச்சு. அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு நாங்கள் கையோடு எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மாஞ்சரைக்கு அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். காலையில் நிற்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு நினச்சி கால் வலி ரொம்ப அதிகமாகிடுச்சு. குட்டீஸ் எல்லாம் கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி மண்டே பாப்பாங்களுக்கு எல்லாம் ஸ்கூல் இருந்துச்சு. அண்ணன் பிள்ளைகளுக்கெல்லாம் அம்மா எல்லாருமே குளித்து வந்து ரெடி ஆகிட்டாங்க. பார்த்தா வந்து பேப்பர் படிச்சுட்ருக்குறாங்க. சரி, நானும் ஒரு பேப்பர் வாங்கி படிச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அம்னா வந்து செம்மியம்மா எனக்கு தலையெல்லாம் சீவி கொடுங்க சொன்னாங்க. சரி சொல்லி அவங்களுக்கு தலையெல்லாம் சீவி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு டிஃபனும் ஊட்டி விட்டேன். இன்றைக்கி ஆப்பமும் தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் பின்ன மாமா வீட்டிலேருந்து கொண்டு வந்த தால்ச்சா எல்லாமே இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் அவங்க எல்லாம் சாப்பிட்டும் போட்டு இப்போ அம்மானா ஃபியா குட்டி எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. இப்போது அவங்க வேன் வரக்கு காற்று நிற்கிறாங்க. செம்மியம்மாய் நீங்களும் வாங்க போகலான்னு சொல்லி நின்றாங்க. சரி வாங்க போகலான்னு சொல்லி அவங்களையும் கூட்டி நடந்துட்டேன். என்ன போக வேண்டாம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ஊருக்கு. இங்கே இருங்க, 2 நாள் லீவு தானே, இங்கே இருங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இல்லைடா இனிமே நான் தீபாவளிக்கு வரேன்னு சொல்லிவிட்டு அவங்க வேனு வந்துமே அவங்கள ஏற்றி விட்டும் போட்டு நானும் ஊருக்கு கிளம்பிட்டேன். ஏன்னா பாப்பா அவங்களுக்கு டியூஷன் எல்லாம் இருந்துச்சு. இப்போ அவங்களுக்கு டாட்டா சொல்லி அவங்கள ஏற்றி விட்டேன். இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. இது பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.